ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ரீடிசைன். இன்றைக்குரிய வீடியோவில் இந்த ப்ரூச்சஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இந்த ப்ரூச்சஸ் வந்து எதுக்குனாலுமே பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க கவுனில் பண்ணிக்கலாம், நம்ம ப்ளவுஸில் பண்ணிக்கலாம், கிப்பெல்ட்டுக்கு பண்ணிக்கலாம், ஹேண்டு நெக் அது மாதிரி எதுக்குனாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும். ப்ளவுஸில் வந்து எது எது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் மாடல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம் வச்சு ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கம் வச்சு ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி கம் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் இல்லையா, அதே தான் கீழேயும் போட போகிறேன். சைடில் இந்த ஃப்ளவருக்கு போட்டால் தான் இதுக்கும் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒட்டினது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செல்ஸில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதே ஸ்டிச்சஸே ஒரு 3 டைம் இல்லை 2 டைம் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அது போக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுமே ஒட்டினது வந்துட்டாலும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வேகமாகவே உதிராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் ஒரு 3 ஸ்டிச் பண்ணுறோம். 3 ஸ்டிச் பண்ணுறதுமே பாருங்கள், நான் ஒரே இடத்துல ஸ்டிச் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு நடுவில் இந்த 3 இடத்துலையும் தான் மாற்றி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இதே தான் எல்லாமே பண்ணுறோம். நான் வந்து இந்த வீடியோவில் ஃப்ரேம் வந்து குட்டி ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் நான் ஸ்டாண்டில் மாட்டாமல் கையில் வச்சுருக்கனால கொஞ்சம் ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமில் மாட்டி கூட பண்ணலாம். இது வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே குட்டி ஃப்ரேமாக மாட்டிட்டு நீங்கள் கையில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா போட்டுடலாம். ஓகேங்களா? நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சனால நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிடுங்க. 3 ஸ்டிச் பண்ணிடுங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீடு ரெண்டையுமே எடுத்துகிட்டு சுகர் பீடை மட்டும் லைட்டாக மேலே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 4mm பீடில் மறுபடியும் நீடில் உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3D மாடலில் கிடைக்கும். நம்மளுக்கு செல்ஸே ஓரளவுக்கு கொஞ்சம் 3Dயாக தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம நடுவில் வைக்கிறதுமே இந்த மாதிரி கொஞ்சம் 3Dயாக வச்சா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் எல்லாத்துக்குமே இதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ 2வது பூவுக்குமே செல்ஸ் வந்து வச்சுருக்கேன், லோரியல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ லோரியலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லா 3D எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் 3D மாடலாகவே இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3D மாடலில் போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டது வந்து எப்படி போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீட் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த 2 செல்ஸ்க்கு இடையில கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப் எல்லாத்துலேயுமே கொடுக்குறேன். ஸோ இதில் 5 கேப் தெரியும். அதே மாதிரியே 5 பீட் வந்து நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு அந்த செல்ஸில் வந்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் தெரியலையா, இது பண்ணதுக்கப்புறமும் அந்த ஹோல்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த ஹோல்ஸ்லேயுமே கூட இந்த மாதிரி பீட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் ப்ரூச்சஸில் இந்த ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹோல்ஸு அதுக்கப்புறம் நம்ம பண்ண த்ரெட் ஒர்க் இது எதுவுமே தெரியக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், அந்த ஹோல்ஸும் தெரியும், நான் பண்ண அந்த த்ரெட் ஒர்க்கும் தெரியும். நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா விழாமல் இருக்கணும்னு, அந்த த்ரெட்டும் தெரியும். அதனால தான் நல்லா பாருங்கள் தெரியுதா. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இப்போ நம்ம 5 பீட் போட்டோம்ல, அதுக்கு 2த்துக்கு நடுவில் நூலை எடுத்துட்டு அந்த சுகர் பீடை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த பீட்குள்ளே விட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே விடுறேன். ஓகேங்களா? செல்ஸில் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸ்குள்ளே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுக்குள்ளே விட்டு நான் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஆனால் நீங்கள் பாருங்கள், மேலே இருக்கிற ஃப்ளவரில் இதே மாதிரியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் பண்ணதில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியுது இல்லையா, ஃப்ளவருக்கு நடுவில் எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இப்போவும் அதே மாதிரியே தான் ஃபஸ்ட்டு 2 பீடுக்கு நடுவுலேருந்து நீடில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பீடை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சுகர் பீடை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த பீடுக்குள்ளேயே நீடியில் விட்டு பக்கத்தில் குத்துவோம்ல, அதுக்கு பதில் பக்கத்தில் குத்தாமல் நான் அந்த செல்ஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸ்குள்ளேயே குத்துறேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா சாஞ்ச மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி விட்டு கொஞ்சம் டைட்டாக நூலை பிடிச்சி இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா
இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா ஃப்ளவர், அந்த மாதிரி வந்துடும். இதில் பார்க்க உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் எல்லாமேவும் லைட்டாக சாஞ்ச மாதிரி தெரியும். பட் ஆனால் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஃப்ளவர் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லோரியல் கொடுத்துருக்கேன். லோரியல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் இருக்கு இல்லையா ஒயிட் கலரில் பீடு, அதுவேவும் ஒரு கம்பியில் கோர்த்து வச்சுருப்பாங்க, அது பேர் தான் லோரியல். நம்மளுக்கு இது நிறையா கலரில் கிடைக்கும். நான் வந்து இதுக்கு ஒயிட் கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். சாரீ வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட் கலர்ந்த சாண்டல் கலர் அப்படின்றனால நான் வந்து இந்த மணியை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குமேவும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு செல்ஸ் ஃப்ளவருக்கு வந்து தைச்சோம் இல்லையா, அதே மாதிரியேவும் ஒவ்வொரு இதுலேயுமேவும் 3 டைம் ஸ்டிச் பண்ணணும். லெஃப்ட்டு, ரைட்டு, அதுக்கப்புறம் சென்டர். ஓகேவா? ஸோ இந்த 3யுமேவும் 3 ஸ்டிச்சஸ் வந்து பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படின்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம க்ளூ போட்டும் ஒட்டி இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டு ஸ்டிச்சஸும் 3-4 ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காண்டி தான். ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் லோரியல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நடுவில் இருந்து இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு சைடு எங்கேனாலுமே நம்ம வந்து நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 5 லோரியல் வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா 2 ஒன்றா கூட பண்ணிக்கலாம். பட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதில் 5 அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவே ஒர்க்கும் முடிஞ்சிடும். உங்களுக்கு அந்த இதோட அந்த குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறையா தெரியும். அதனால் நான் 5 எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 லோரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 5 எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறது எல்லாமேவும் நம்ம சுகர் பீட்லாம் இப்போது பக்கத்தில் பீடுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே பக்கத்தில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 3 இல்லை 4 டைம் 5 இது போட்டிங்க அப்படின்னாலே அந்த இது வந்து ஃபுல்லாகிடும். இந்த லோரியல் போடுறதுல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பீட்ஸ் போடும்போது அந்த ஹோல்ஸ்லாம் தெரிஞ்சு இல்லையா, செல்ஸில் உள்ள ஹோல்ஸ் இதில் வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை சுற்றியுமே ஃபில்லிங்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 சைடு மட்டும் உங்களுக்கு லீஃபு, அதாவது ஐ சீக்வன்ஸை சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம லீஃப் மாதிரி வைப்போம். ஸோ அதுக்கு வந்து இது எல்லாமே தேவைப்படும். நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்ஸுக்கு வந்து இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் 3 சைஸில் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். பட் சுகர் பீட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். மற்ற 2 பீடில் நீங்கள் வந்து எந்த பீட்னாலுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐ சீக்வன்ஸ் வந்து வேணும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கட் பீடு வந்து வேணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜம்மிக்கு வேணும், சுகர் பீடு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 சைஸில் நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தேவைப்படும். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இங்கனக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். ஃபில்லிங்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒன் சைடு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே போட போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்படியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய பீடு, அதை விட சின்ன பீடு 1-2 இடத்துல அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சுகர் பீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி கொடுக்கல. நான் வந்து நம்ம போடும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு வந்து இப்போது இந்த மணி பெரிய பீடு போடலாம், இதுக்கப்புறம் வந்து சின்ன பீடு போடலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த டைமில் மட்டும் நான் வந்து மாற்றி ஒர்க் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டைப்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சுற்றி சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். சுகர் பீட் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அன்ஈவனாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு 2 பீடு 3 பீடு எடுக்கலாம், ஒரு பீட் கூட எடுக்கலாம். பட் நம்ம போடுறது வந்து அன்ஈவனாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதில் வந்து 2 பீடு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 பீட் கிட்டே எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சேஃபில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சேஃபில் போடுவேன். இந்த மாதிரி இப்படி அன்ஈவனாகவே நம்ம வந்து போட்டுகிட்டே போகணும். ஓகேங்களா? இப்போ நான் போடும்போது பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம இதில் வந்து கட் பீட் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இந்த மாதிரி 3 பீட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா
இந்த மாதிரி 3 பீட்ஸையுமே இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சு பாருங்கள். எங்கனுக்குள்ளே வருதோ அந்த இடத்துல வந்து இந்த மணி நீடில் வந்து இப்படி குத்திக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் 3 பீடுக்கு வந்து இவ்வளோ தான் கேப் வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி 3 பீட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 2 பீட் கழித்து அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி லாக் போடணும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி லாக் போடணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து அன்ஈவனாக தான் இதை வந்து கொண்டு போகணும். அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். நம்ம 2 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், 3, 4 இந்த மாதிரி நம்மளோட இஷ்டம் தான். அப்படின்னா தான் ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் நீங்கள் 4க்கு மேலே போனீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு தெரியாது, ஸ்ட்ரைட்டாகவே தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 பீடாகவே எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2 பீடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் 4 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே தான் தெரியும். நீங்கள் 2 பீடு அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இங்கனக்குள்ளே கொஞ்சம் சுகர் பீடாக தெரியுதா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கேப்பில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 4 mm பீடு வந்து போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 3 mm அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜமிக்கி வித்து சுகர் பீடு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல அதை விட கொஞ்சம் சின்ன பீடாக எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு இங்கனக்குள்ளே போட்டிருக்கேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேப் தெரியுது இல்லையா, இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சுகர் பீடு வச்சு தான் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் நீங்கள் 2 எடுத்தீங்கனாலேயும் ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 பீட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாக் பண்ண வந்து தேவையில்ல. ஸோ 2 பீட் நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எங்களுக்குள்ளே லைட்டாக கேப் தெரியுது. ஸோ அந்த கேப்பையும் நான் வந்து இப்போது ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதே மாதிரியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைடு வந்துடலாம். ஸோ ரொம்ப தூரம் த்ரெட்டை இழுத்து போடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பீடாகவே எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம 2 பீடாக போடும்போது உங்களுக்கு லாக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து ஒரு 4 பீடு 3 பீடெலாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை நம்ம எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வந்து கண்டிப்பாக லாக் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி கை ஊசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து லாக் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் லூஸாக தெரியும். இதுக்கப்புறம் வந்து நான் போடுறதுலே பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் போடுவேன். அதாவது ஃபஸ்ட்டு இப்படி போட்டிருக்கேன்னா அடுத்து இப்படி போடுவேன். அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அந்த இடத்துல போடும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி இங்கனக்குள்ளே வந்து இப்படி போடலாம், இந்த இடத்துல இப்படி போடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நிறையா சுகர் பீடாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய பீடு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் சின்ன பீடாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இங்கனக்குள்ளே வந்து ஃபுல்லு சுகர் பீடு வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி தள்ளிட்டு ஒரே ஒரு ஜமிக்கி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 மட்டும் எடுத்து இந்த சுகர் பீடு மட்டும் லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜமிக்கியை வச்சு நான் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து இப்போ பார்க்க வந்து உங்களுக்கு சுகர் பீட்குள்ளே போட்ட மாதிரியே தான் தெரியும். பட் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜில் பார்த்துருப்பீங்க. நான் லாஸ்ட்டாகவும் இமேஜ் வந்து கொடுக்குறேன். அதுலேயுமே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இங்கிட்ட எடுத்ததுக்கப்புறமேட்டு நான் வந்து இங்கேருந்து இந்த சைடு கொண்டு போகிறேன். இதே இதுலேயும் வந்து நீங்கள் கட் பீட் கூட கொடுத்துக்கலாம் நடுவில். பட் நான் கட் பீட் வந்து யூஸ் பண்ணலை. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எம்ப்ராய்டிங் போடுறனால, அதாவது கை ஊசி வச்சு நம்ம போடுறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். பட் இங்கனக்குள்ளே வந்து கொஞ்சம் சுகர் பீடாக தெரியுதா? ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஜமிக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் வந்து 2 பீட்ஸுமே இருக்குது. அதனால் நான் வந்து ஒரே ஒரு ஜமிக்கியும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து பீட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ஒன்றா தெரியும். ஏன்னா இங்கனக்குள்ளேயே பீட்ஸ் இருக்கு இல்லையா? அதனால தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த சுகர் பீடை மட்டும் லைட்டாக தள்ளி விட்டுட்டு அந்த ஜமிக்கி கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கனக்குள்ளே வந்து ஒரு பீட்ஸ் வந்து போட போகிறோம். கொஞ்சம் குட்டி பீடாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் 2 இடத்துலையுமே நம்ம ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்கோம். அதனால நான் பக்கத்தில் வந்து கொஞ்சம் குட்டியாகவேவும் ஒரு பீட் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஃபில்லிங்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம வந்து ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் லீஃப் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சம் பெரிய லீஃப் வந்து இந்த கலரில் எனக்கு வந்து இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து ஐ சீக்வன்ஸேவும் லீஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சுகர் பீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம இது இங்கனக்குள்ளேயே லீஃப் வந்து கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ 2 போட்டது வந்து எப்படி இருக்குது, இங்கனக்குள்ளே 3 4 போட்டோம் இல்லையா? இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். நல்லா நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கவேவும். இப்போது இந்த அளவுக்கு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம லீஃப் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த அளவுக்கு ஃபில்லிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கனக்குள்ளே வந்து லீஃப்க்கு வந்து ஐ சீக்வன்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐ சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஒரே ஒரு ஹோல்ஸில் மட்டும் இந்த மாதிரி நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பீட் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பீடும் சேர்த்தே தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு லீஃப் எங்கனக்குள்ளே வேணுமோ அங்கனக்குள்ளே இந்த 2வது ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லீஃபு.
ஸோ செகண்ட் லீஃப் போடுறதுக்கு இதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயும் குத்துனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கேப் இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது பார்க்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியேவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லீஃப் வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு கட் பீட் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சைடு, ஓகேவா, அது வந்து அந்த சைடு திரும்பி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இந்த சைடு திரும்பி இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த லீஃப் நம்மளுக்கு எங்கனக்குள்ளே வேணுமோ அங்கனக்குள்ளே வச்சு இந்த மாதிரி 2வது ஹோல்ஸுக்குள்ளே இப்படி குத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 3வது ஒரு லீஃப் வைக்க போகிறேன். அதுக்கும் அதே மாதிரியே தான் ஒரு லீஃப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கட் பீடு. ஸோ எடுத்துகிட்டு இங்கே நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த இதில் வந்து நம்மளுக்கு எங்கனக்குள்ளே வேணுமோ அந்த இடத்துல இப்படி வச்சு குத்திக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி இப்போது எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தனால எனக்கு வந்து தெரியும் எங்கனக்குள்ளே போடணும் அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போட தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஹோல்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பீட் கொடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இதே ஃபில்லிங்ஸ் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிவிட்டு இந்த லீஃபை இங்கே கொடுக்க போகிறோம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதே ஃபில்லிங் இதே தான் நம்ம எங்கனக்குள்ளே மாற்றி வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதனால தான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது இல்லையா, அதுக்காண்டி தான் நான் வந்து இப்போது இந்த ஃபில்லிங்ஸ் வந்து இங்கே ஃபுல்லும் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ஓகேவா. இப்போ பாருங்கள், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமேவும் கொஞ்சம் பெரிய பீடு, குட்டி பீடு, அதுக்கப்புறம் ஜமிக்கி வச்சு ஒரு சுகர் பீட் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நான் வந்து ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து இப்போ நான் எடுத்துட்டேன், பட் எந்த இடத்துலையுமே லூஸ் விழுகலை இல்லையா, அதை காமிக்கிறதுக்காண்டி தான் எடுத்தேன். ஸோ பாருங்கள், எந்த இடத்துலையும் கேப்பும் தெரியாது. நம்ம அந்தளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெருக்கமாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கேப்பே தெரியாது, ஓகேவா. ஸோ இங்கனக்குள்ளெல்லாம் ஜமிக்கி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அவுட்புட், ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து கலர் வந்து ப்ளவுஸ் கலர் மாறி வந்தது, ப்ளூ, வைலட் அந்த மாதிரி. பட் ஒரிஜினல் கலர் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் தான். ஸோ அதுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாகவே செட் ஆகியிருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரியே ப்ரூச்சஸ் நீங்களுமே ஓனாக க்ரியேட் பண்ணி போடணும் அப்படின்னா என்னோடய ப்ரூச்சஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரூச்சஸ் கிளாஸ் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே போதும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் தான், 1 மந்த்து கிளாஸு. பேசிக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 40 ப்ரூச்சஸ் டிசைன் இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு 30+ ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து இருக்கும். இந்த கிளாஸில் உமன்ஸ் யாருனாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர், ஒர்க் போகிறவங்க, அந்த மாதிரி யாருனாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் எனக்கு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும். உங்களுக்கு வீக்லி ஒரு நாள் தான் லீவு, அந்த நாள் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் தாராளமாக ஒர்க் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து எந்த டைமாக இருந்தாலுமே டவுட் வந்து கிளியர் பண்ணுவேன். நைட் டைம் நீங்கள் டவுட் கேட்டிங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுநாள் மார்னிங்குள்ளே உங்களுக்கு நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அதுபோக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா 1 மந்தில் நம்ம 4 லைவ் கிளாஸ் வருவோம். ஸோ அந்த 4 லைவில் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரூச்சஸ் வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்ம மெட்டீரியல் எப்படி மேக் பண்ணணும், அது எல்லாமே சொல்லித் தருவாங்க. பட் பிஸ்னஸாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ப்ரூச்சஸை அப்படின்றத யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு அதுவும் சேர்த்தேவும் இந்த கிளாஸில் வந்து சொல்லி தந்துடுவேன். நீங்கள் வந்து பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கலாம் ப்ரூச்சஸ்க்கு, அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்ற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தந்துடுவேன். ஸோ இன்னும் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கிளாஸில் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரூச்சஸில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கிளாஸ் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் மேலே இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. Bye. Thank you.